இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் ஆண்டவர் தருகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம தேசத்தில் சமாதானம் இருந்தால் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். தேசம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ தேவன் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினா தேசத்திற்கு சேமம் சமாதானம் உண்டாகுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணும், தினமும் ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒரு நிமிடம் இந்திய தேசத்தில், நீங்கள் வாழ்கிற தேசத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாக கருத்தை ஒரு ஜெபம் செய்யலாமா? தகப்பனே, நாங்கள் இருக்கிற எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாக இருக்கணும், அதற்காக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதிலும் உடைய இரத்தத்தை தெளித்து ஆண்டவர் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். என் ஜனத்தினுடைய பாவங்கள் மீறுதல்களை மன்னியும், அநியாய அக்கிரமங்களை மன்னியும், சாத்தானுடைய கிரியைகளை அழித்து உம்முடைய வெளிச்சம் தேசத்தில் உதிக்கவும் சமாதானம் உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.